ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 EC. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 54 ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் 54B பார்த்தோம், அப்புறம் 54D பார்த்தோம். ஓகேவா? இப்போ 54 EC. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் செக்ஷன்ஸ் நேம் போட்டுட்டு செக்ஷன் 54 அப்படின்னு போட்டுட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கினா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன். ஓகேவா? நோட்ஸ் எடுக்கும்போது இப்படிதான் எடுக்கணும். அதுக்கப்புறம் அது உள்ள இருக்க கண்டிஷன்ஸ், அது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், அது வந்து எல்லா அசஸிக்கும் அப்ளிகபிளா இல்ல இண்டிவிஜுவல் அண்ட் HF மட்டும் அப்ளிகபிளா, அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் 2 crores வரைக்கும் எடுத்துக்கலாம். வித்தின் 2 years ஆர் பிஃபோர் 1 year டிரான்ஸ்ஃபர் பண்ண டேட்ல இருந்து ஆஃப்டர் 2 years ஆர் பிஃபோர் 1 years அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கணும். வாங்கினதை நீங்க வித்தின் 3 years வித்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த டிரெக்ஷன் வந்து ரெவகேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கிரைடீரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சுக்கலாம். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு என்ன செக்ஷன் எதை பத்தி சொல்லுது அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் செக்ஷன் 54B அப்படின்னு எடுத்துட்டோம்னா அக்ரோ லேண்டை வித்து அக்ரோ லேண்டை வித்துட்டு இன்னொரு அக்ரோ லேண்டை வாங்குறோம். ஓகேவா? செல் அக்ரோலேண்ட் பை அக்ரோலேண்ட். பட் இந்த செல் அக்ரோலேண்ட் இன் அர்பன் பை இன் எய்தர் அர்பன் ஆர் ரூரல். இது அடுத்தது 54B. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 54D பார்த்தோம். என்னன்னா கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வந்து டேக் ஓவர் பண்ணிருக்கணும். டேக் ஓவர் ஆர் ரீபில்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ். ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ் another industrial undertaking. ஓகேவா? இது 54D. ஸோ இது மாதிரி ஒரு செக்ஷனும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேஜரா தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள என்னென்ன சொல்லியிருக்கான், யார் யாருக்கு அப்ளிகபிலிட்டி, சில கண்டிஷன்ஸ். மோஸ்டா வந்து எல்லா செக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு டிரெக்ஷன் நம்ம தெளிவா படிச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்த டிரெக்ஷன்ஸ் ஈஸி தான். ஓகே, ஸோ இந்த வரிசையில் நம்ம அடுத்த காண இருப்பது 54EC. ஓகேவா? ஈஸி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஈஸியா இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் அக்விசிஷன் ஆஃப் சர்டன் பாண்ட்ஸ். ஒரு சில பாண்ட்ஸை வந்து நம்ம அக்விசிஷன் பண்றோம், விச் மீன்ஸ் ஒரு லாங் டேர்ம் அசெட்டை வித்துட்டு, லாங் டேர்ம் அசெட் எதுவா வேணா இருக்கலாம், லாங் டேர்ம் அசெட்டை வித்துட்டு அதுக்கு பதிலா அந்த வித்த அசெட்டுக்கு பதிலா கீழே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அப்போ இந்த 54EC அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருக்கு அப்ளிகபிள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசஸிக் அப்ளிகபிள். இண்டிவிஜுவல் HCSலாம் இல்லாம கம்பெனிஸ் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். அசஸிங் மஸ்ட் ஹேவ் டிரான்ஸ்ஃபர் எனி லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் பீயிங் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத். அதாவது எந்த அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணுமா, எந்த அசெட்டை வித்து இருக்கணுமா, லேண்ட் ஆர் பில்டிங். இந்த அசெட்டை வித்து எதை வாங்கியிருக்கணும், கீழே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த பாண்ட்ஸை வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தா 54EC அப்ளிகபிள். ஓகே, assessee acquire long-term specified asset. Long-term specified asset means any bond which means redeemable after 5 years issued by. நீங்க அந்த பாண்ட் வாங்குறீங்க இல்லையா, ஒரு லேண்டை வித்துட்டீங்க, லேண்டையும் பில்டிங்கும் வித்துட்டீங்க, வித்ததுக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். அந்த கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகத்தான் நம்ம டிடக்ஷன் எடுக்க போறோம். இப்போ அதுக்கு பதிலா ஒரு பாண்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பாண்ட் வந்து உங்களால அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ ரிடீம் பண்ண முடியுமா, 5 வருஷத்துக்கு கழிச்சுதான். அப்போ அந்த பாண்ட் பீரியட் வந்து 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கிற பாண்ட் மட்டும்தான் எலிஜிபிள், இதுக்கு அண்டர்ல வரும். இந்த ஈஸி டிடக்ஷன் உங்களால அப்பதான் எடுத்துக்க முடியும். இன்கேஸ் 5 வருஷத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, சோ உங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்காது. ஓகேவா? யார் யாரால இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கணும் அந்த பாண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இல்ல ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட், இல்ல பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், இல்ல இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், எனி அதர் பாண்ட்ஸ் பீங் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால நோட்டிஃபை பண்ணப்பட்ட பாண்ட்ஸ் மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்ன்றதை தாண்டி நீங்க இந்த மாதிரி பாண்ட்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், 54EC வந்து உங்களால எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும், அதர்வைஸ் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ பாண்ட். எவ்வளவு சீக்கிரம் நீங்க புது பாண்ட் வாங்கியிருக்கணுமா, லேண்ட் அண்ட் பில்டிங்கை வித்துட்டு வித்தின் 6 மந்த்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா புது பாண்டை வாங்கியிருக்கணும். ஓகேவா? அந்த பாண்ட் 6 மந்த்க்குள்ள வாங்கியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஈஸி அப்ளிகபிள். இன் கேஸ் ஆஃப் கன்வர்சேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இது ஸ்டாக் இன் ட்ரேட். இன் கேஸ் கேபிட்டல் அசெட் ஸ்டாக் இன் ட்ரேட கன்வெர்ட் பண்றோம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு,
அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா the time limit of 6 months from making investment in specified asset should என்னடா the time limit for making 6 months for investment specified asset should be taken from the date of actual sales of stock in trade or not in from the date of which capital asset is converted to into stock, which means நம்ம வந்து இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம் என்னன்னா ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னும் போது அங்கேயே கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கேபிட்டல் அசெட் இருக்கு, கேபிட்டல் அசெட்டை நான் ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சேல் பண்றேன் அப்படின்னா இது 2018, இது 2020, இது 2022 இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், 2020ல இங்கேயே கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். அசெட் என்னமோ உங்க கையில தான் இருக்கும், ஆனா கேபிட்டல் கெயின் 2020லே ரைஸ் ஆயிரும். ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் அது சேல் ஆகுது இல்லையா, இங்க கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும், இங்க என்ன ரைஸ் ஆகும் அப்படின்னா பிஜிபிபி ரைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு சம் ஒன்று பார்த்தோம். இல்லுஸ்ட்ரேஷன் ஐ திங்க் 17 ஆர் சம்திங் 1985ல இருந்து 86. அந்த சம் எத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு தெரியல. மைட் பி அதை ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இங்க சொல்லக்கூடிய இந்த ப்ரொவிஷன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் கெயின்ல இருந்து ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேல் பண்றோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல இங்கேயே கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுதுன்னா அப்ப நான் இங்கேயே டிடக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா நோ. லெசன்ஸ் விச் மீன்ஸ் இந்த கால்குலேஷனும் இந்த 2020 கால்குலேஷன் 2022ல தான் போடுவோம் நம்ம. நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, இந்த கால்குலேஷனுமே நம்ம இங்க தான் போடுவோம். இங்க தான் ஆக்சுவல் சேல்ஸ் ஹேப்பன். ஆக்சுவல் சேல்ஸ் ஹேப்பன் ஆன் 2022 ஒன்லி. அந்த சம்ம நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவா புரியும். அந்த கேட்டகரி ஏ பி சி அப்படின்னு மூணு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த அந்த சம்மில் நீங்க பக்காவா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அவங்க கரெக்டா எந்த அசஸ்மெண்ட் இருக்கு எந்த ப்ரீவியஸ் இருக்குன்னு அவங்க டாக்ஸபிள் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2022 தான் ஆக்சுவல் சேல்ஸ் ஹேப்பன் ஆகுது. அப்போ அவன் என்ன சொல்ல வரான், இப்போ அந்த அந்த லைன்ல என்ன சொல்ல வரான் அப்படின்னா இங்க கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுதுல, இதுல இருந்து 6 மந்த்துக்குள்ள நான் நியூ பாண்ட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆக்சுவல் சேல் எப்ப நடக்குது? 2022ல தான் ஆக்சுவல் சேல்ஸ் நடக்குது. அப்போ இதுல இருந்து 6 மந்த் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதா? அந்த பாயிண்ட் புரியுதா? இதுல இருந்து 6 மந்த் இப்படி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். 2022ல இருந்து டைரக்டா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆனது இப்போ 2020யா? 2020னா 1/4/2020 இருக்குன்னு வச்சுப்போம். இதுல இருந்து 6 மந்த் பார்க்கணுமான்னு கேட்டா இல்ல, இதுல இருந்து 6 மந்த் பார்க்கணும் அப்படிங்கிறான். ஓகேவா? அந்த பாயிண்ட் ஓகேவா? கிளியரா? In case of conversion of capital asset into stock in trade, the time limit of 6 months for making investment in specified asset, which means that the bond நீங்க வாங்குறதா specified asset சொல்றோம், should be taken from the date of actual sales of stock in trade, not in date of when capital asset is converted into stock. புரிஞ்சதா அந்த பாயிண்ட்? ஓகே டன். அடுத்து டிரெக்ஷன்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் அப்படின்னும் போது உங்களோட கேபிட்டல் கெயின் எவ்வளவோ, அதர்வைஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் விச் எவர் இஸ் லோவர் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங், இது இது ஆஸ் யூஸ்வல் தான். ஓகேவா? டிரெக்ஷன் ஒரு சில கேஸ்க்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த கேஸ் கீழே வரும், நம்ம பார்ப்போம். டாக்ஸ் பாயிண்ட் the investment made by assets in long-term specified asset from capital gain arising from transfer of one or more original asset during the financial year in which original asset or assets are transferred in a subsequent financial year does not exceed 50 lakhs, which means the investment made by an assessee in long-term specified asset from capital gain arising from transfer of one or more original assets. Okay. In case வந்து இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு அசட்டா இல்லாம ஒரு 2 3 லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கு, லேண்ட் இருக்கு, ஒரு இன்னொரு ஏரியால வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் சேர்ந்து இருக்கு, இன்னொரு ஏரியால ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ 3 அசெட் வச்சிருக்காரு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி 3 அசெட் வந்து ஃபர்தரா ஒன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. ஒன் ஆர் மோர் ஒரிஜினல் அசெட்ஸ் அப்படின்றது இங்க என்னன்னா அததான் சொல்றோம். ஒரு 2 3 லேண்ட் வச்சிருக்காரு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணணுமா, during the financial year in which the original asset or assets are transferred and subsequent financial year does not exceed 50 lakhs. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா வரக்கூடிய வருஷத்துல அது 50 lakhs தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றோம். என்னன்னா during the subsequent year in which the original assets are transferred in which the original assets are
and the subsequent financial year does not exceed rupees 50 lakhs. ஓகே, ஸோ இங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டபிள் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லேண்ட் வச்சிருக்கேன். ஸோ லேண்ட் வந்து எக்ஸ், ஒய், ஜெட் இப்படின்னு 3 லேண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 லேண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல என்ன பண்றேன்னா, எக்ஸையும் ஒய்யும் நான் சேல் பண்றேன். சேல் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பாண்ட் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு இங்க கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். இந்த கேபிட்டல் கெயினுக்கு தான் 54 இசியை நான் எடுத்துப்பேன். எடுத்து இந்த பாண்ட் நான் பை பண்ணிருப்பேன். டிடக்ஷன் நான் எடுத்துக்கிறதுக்காக. கரெக்டா? சோ இதுதான் இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கும். இது கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். சப்சிக்வெண்டா இந்த ஜெட் இருக்கு இல்லையா? இப்போ நான் இதை சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல் இயர்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரை நான் சேல் பண்ணுவேன். விச் மீன்ஸ் இப்போ இது வந்து 2019-20ல இருக்கு அப்படின்னா சப்சிக்வெண்டா நான் வர்றது வந்து சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து சப்சிக்வெண்டா வருது 2020-21. இப்போ நான் இந்த லேண்டை சேல் பண்றேன், இதுல இங்க கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுது அப்படின்னும் போது இப்போ நான் அகைன் அதே மாதிரி பாண்ட் வாங்குறேன், அதே 54 இசி இருக்கு அப்படின்னா இங்க வந்து டிடக்ஷன் வந்து லிமிட் பண்ணிட்டான். 50 லேக்ஸ் தாண்டக்கூடாது, நாட் மோர் தென் 50 லேக்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்போ மேல இந்த இடத்துல டிடக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கோ விச் மீன்ஸ் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் கேபிட்டல் கெயின் ரைஸ்ட் ஆர் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் விச் எவர் இஸ் லோவர் அப்படின்றத எடுத்தோம் இல்லையா, அது இங்க எடுத்துப்போம். சப்சிக்வெண்டா வரும்போது 50 லேக்ஸ் தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறான். ஆனா எனக்கு வந்து அது டிடக்ஷன் வேல்யூவா இல்ல அசெட் வேல்யூன்றதுல மட்டும்தான் லிட்டில் பிட் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. இந்த 50 லேக்ஸ் தாண்டக்கூடாது அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு டிடக்ஷன்ஸ் மேல வைக்கிறேன். ஓகே, ஓவராலா டிடக்ஷன் மேல வைக்கிறேன். ஏன்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா அந்த டாக்ஸ் பாயிண்ட் வந்து இதுக்குள்ளார இருக்கு. அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷனுக்குள்ளார அந்த டாக்ஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த 50 லேக்ஸ் தாண்டக்கூடாது அப்படிங்கறத நான் டிடக்ஷன் மேல வைக்கிறேன். ஓகே, அப்போ சப்சிக்வெண்டா வரக்கூடிய இயர்ஸ்ல அன்லிமிட்டடா விச் மீன்ஸ் இந்த இந்த ஃபார்முலா படி எடுத்துப்போமா அப்படின்னு கேட்டா எஸ், அந்த ஃபார்முலா படி தான் எடுத்துப்போம். ஆனா 50 லட்சம் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டியூரிங் த ஃபினான்ஷியல் அசட் பத்தி தானே பேசுறோம். என்ன சரி கேட்கல. அவன் அசட் பத்தி தானே நான் பேசிட்டு இருக்கான். அதான் அசெட் பத்தி தான் பேசுறான். பட் ஆனா அது அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்ல அந்த பாயிண்ட் டாக்ஸ் பாயிண்ட்ல இருக்கிறதுனால எனக்கு டேரக்டா அசெட்னு சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. இந்த டிடக்ஷன்ல கொடுக்காம கொடுத்துருந்தாலும் நான் பாட்டுக்கு அது அசெட்டோட வேல்யூன்னு சொல்லிடுவேன். பட் இங்க அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்ல அந்த டாக்ஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இடிக்குது. Assets are transferred in subsequent future. ஓகே, அப்போ அசெட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 50 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய எந்த அசெட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அசெட் இப்போ அசெட் வைக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்ட் வந்து ஜெட் லேண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் 60 லேக்ஸா இருக்கு அப்படின்னா அப்போ இது வந்து 54 இசிக்குள்ளே வராது. இன்கேஸ் இந்த ஜெட் லேண்ட் வந்து 49 லேக்ஸா இருக்கு அப்படின்னா யா இட்ஸ் எலிஜிபிள். இப்படி வேணா சொல்லலாம். இப்படியும் ஒரு இப்படி அதாவது அசெட் மேல வச்சோம் அப்படின்னா இப்படி பண்ணலாம். அசெட் மேல வேல்யூ வைக்கிறோம் அப்படின்னா 60 லேக்ஸா இருக்கு அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஓகே, 49 லேக்ஸா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த சுச்சுவேஷன்ல எலிஜிபிள். யா இந்த இந்த 49 லட்சம் உள்ள லேண்ட் நம்ம வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 54 ஈஸி எடுத்துக்க முடியும். அப்படி அசெட் மேல வச்சோம்னா இப்படி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் டிரெக்ஷன் மேல வச்சோம்னா இப்படி. பட் ஆனா எனக்கு ரெண்டு மேலே கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போதைக்கு ஸ்ரீஹரி சொன்ன மாதிரி அசெட் மேல வைங்க. ஓகே, ஏன்னா அது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பட் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து அவன் மாத்தி கொடுத்துருக்கான் அப்படின்றதுக்காக நம்ம போயிட்டு டிடக்ஷன்ஸ் மேல வைக்க வேண்டாம். இப்போதைக்கு அது அசெட் மேல வைங்க. ஓகே, மோஸ்ட்லி அசெட் மேல இருக்க வாய்ப்புகள் அப்படிதான் இருக்கு அந்த பாயிண்ட். பட் இந்த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, சோ அசெட் வந்து 50 lakhs. நான் என்ன படிச்சேன் அப்படின்னா இந்த 6 மந்த்ஸ்க்குள்ள வேற ஏதாச்சும் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா பிலோ 50 லேக்குள்ள இருந்துச்சுன்னா எக்ஸம்டட் அப்படின்னு படிச்ச மாதிரி ஞாபகம். அப்படி இல்லடாமா, இது என்னன்னா 6 மந்த் அவன் மென்ஷன் பண்ணல. அவன் சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல் இயர்னே சொல்லிட்டான். இயர்னே சொல்லிட்டான்.
ஓகே. ம். மேபி ஒரு சேஞ்ச் ஒரு பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து அது ஒரு கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு இயரே சொல்லிட்டான். ஸோ சப்சிக்வெண்டா ஒரு வருஷம் இந்த 6 மாசத்துக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணா அதுதான் இவன் அசட் பத்தி பேசுறது. ஒரு வருஷத்துல இருந்து அதுக்கு அடுத்த வருஷத்துல இன்னொரு அசட்டை விற்கிறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளவு டிடக்ஷன் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே. பாப்போம், விடுங்க. சம்ம ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். செம்மே இல்லையா? ப்ரொவிஷன் மட்டும்தான் ஆவீங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன் கேன் பி ரிவோக்ட் இன் த ஃபாலோயிங் கேசஸ். என்ன ஃபாலோயிங் கேசஸ்? இயர்லி பெனிஃபிட் ஷால் பி ரிவோக்ட் if such bond is transferred or converted into money within 5 years of its acquisition or land is taken as a security of new asset within said period. இப்போ மேல பார்த்த அதர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள வித்திருந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல டிடக்ஷன் எப்போ ரிவோக் ஆகுது அப்படின்னா வித்தின் 5 மந்த்துக்குள்ள அதை நீங்க மணியா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பாண்டை வந்து பத்திரத்தை வந்து அடமானம் வச்சு மறுபடியும் மணியா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உடனே இந்த டிடக்ஷன் வந்து ரிவோக் ஆயிடும். நீங்க எவ்வளவு கேபிட்டல் கெயின் எடுத்தீங்களோ அது அப்படியே டாக்ஸபிள் ஆயிடும். அடுத்த tax point. In case where an assessee takes any loan or advance on securities of such specified asset, he shall be deemed to have converted such specified asset into money on the date which the loan or advance is taken. இப்போ அதை வச்சு நான் ஏதாவது லோன் எடுக்கிறேன், அந்த பாண்டை வச்சு நான் ஏதாவது லோன் எடுக்கிறேன் அப்படின்னா அப்பயும் அது என்னவா கன்வெர்டட் ஆயிடுச்சு, அது வந்து அந்த பாண்ட் வந்து மணியா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பயும் டாக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்த டாக்ஸ் பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ திஸ் ஆர் அபவுட் யுவர் டிடக்ஷன்ஸ். 54 ஈஸி அபவுட் செல் லேண்ட் ஆர் பில்டிங் அண்ட் தென் பை பாண்ட்ஸ் இப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 54 ஈஸி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிடக்ஷன். நெக்ஸ்ட் டிடக்ஷன் என்ன? சம்ஸ் எதுவும் இல்லைல்ல, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்கான். இல்ல டெப்ரிசியேஷனா? பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 50C ஆன் டெப்ரிசியபிள் அசெட். டெப்ரிசியபிள் அசெட்டுக்கு என்னப்பா பெனிஃபிட் கொடுக்குறீங்க? C80 விசஸ் அசாம் பெட்ரோலியம் உண்மையா நடந்தது. 2003ல ஒரு கேஸ் நடந்திருக்கு. இட் வாஸ் டிசைடட் தட் பெனிஃபிட் 54EC shall be available on depreciable asset held by assessee for more than specified month. It was held by court that the depreciable asset is no when defined as short-term capital asset under section 50. ஆமா, it has been merely mentioned that gain on transfer of depreciable shall be taxed as short-term capital, but it's not sufficient to treat as depreciable held more than specified months as a short-term capital asset. The invested made available benefit ETC shall not be further eligible for deduction. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க இதுல? ஓகே, சோ இப்போ வந்து டெப்ரிசியபிள் அசெட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன சொல்லுவேன்னா டெப்ரிசியபிள் அசெட் உங்களுக்கு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கிளாஸ்ல பார்த்தோம், டெப்ரிசியபிள் அசெட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸா அது ஷார்ட் டேர்ம் போட்டுக்கோங்கடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு கேபிட்டல் லாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்கடா டெப்ரிசியபிள் அசெட் இருந்தா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ என்ன சொல்றாங்கன்னா இந்த 54EC கீழ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அசெட்டா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க இந்த 54ECக்கு எலிஜிபிள் தான், அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அவைலபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏன் அதனால எதனால அப்படி அப்படின்னா இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அசஸி மஸ்ட் டிரான்ஸ்ஃபர் எனி லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது தான் இங்க கண்டிஷனே. ஓகேவா? பட் இன் கேஸ் ஆஃப் செக்ஷன் 50C கீழே நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அதாவது டெப்ரிசியபிள் அசெட் இருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன 54EC வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம். 54EC கீழே அந்த டெப்ரிசியபிள் அசெட்கான பெனிஃபிட் நீ எடுத்துக்கலாம். ஆனா நீ 80C கீழே பெனிஃபிட் நீ கிளைம் பண்ணிருந்தீங்கன்னா 80C நம்ம பார்ப்போம் பின்னாடி. 80C கீழே பெனிஃபிட்ஸ் நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்க நார்மல் டிடக்ஷன் சாப்டர் 6A கீழே கிளைம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்போ 54EC கிடைக்குமான்னு கேட்ட கிடைக்காது. அது டபுள் டிடக்ஷன் ஆகும். எதுனா ஒண்ணுதான் எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் இந்த நோட்ஸ்ல கொடுத்துருக்கான். ஓகே, சோ அதனால மேஜரா அதை ஹைலைட்டும் பண்ணிருக்கான். டெப்ரிசியபிள் அசெட்டுக்கு இந்த பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்கான். நோட் பண்ணிட்டேங்க. சோ நெக்ஸ்ட் 54F. 54F இருக்கா? ஸோ அதுக்கு நடுவில் இது ஒரு டிடக்ஷன்ஸ் இருக்கு. 54E டிடக்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூனிட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் ஃபண்ட். ஓகே, அதுக்கு எதை வித்துருக்கணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லாங் டேர்ம் அசெட் அசஸி அக்வயர் லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைட் அசெட். ஸ்பெசிஃபைட் அசெட்னா என்ன மீனிங்? இங்க ஸ்பெசிஃபைட் அசெட்க்கு எங்கேயாவது கொடுத்துருக்கானா? ஸ்பெசிஃபைட் அசெட் மீன்ஸ் லாங் டேர்ம். கீழே இருக்கா? லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைட் அசெட் மீன்ஸ் யூனிட்ஸ் ஆர் யூனிட் issued before 1/4/2019. Such funds may be notified by central government. ஓஹோ, இதை நாங்க ஏன் எழுதாம விட்டோம்னா
1/4/2019 முன்னாடி இது நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்கும். பிஃபோர் 1/4/2019 இதுக்கு முன்னாடி நீங்க இந்த லாங் டேர்ம் அசெட்டை வந்து வாங்கியிருக்கணும். அதாவது நீங்க வந்து வாங்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபைட் அசெட்டே, விச் மீன்ஸ் நீங்க செல் பண்ற அசெட் இல்ல, பை பண்ற அசெட். அசசி அக்வயர் லாங் டேர்ம் ஸ்பெசிஃபைட் அசெட்னு கொடுத்துருக்கான் இல்லையா, மேல டிரான்ஸ்ஃபர் வேற ஒரு அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க அக்வயர் பண்ணது எவ்வளவு நாளுக்குள்ள அக்வயர் பண்ணிருக்கணும்? பிஃபோர் 2019. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்தா மட்டும் தான் இது அப்ளிகபிள். கொஸ்டின்ல வந்து அவன் இவ்வளவு தெளிவா கொடுப்பானா அப்படின்னா மேபி கொடுக்கலாம், ஆனா இது வரைக்கும் இது வந்ததில்ல. இவன் எப்படி கொடுப்பானா கொஸ்டின்ல 2018 நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னு கொடுத்ததால் மட்டுமே இந்த டிடக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும், அதர்வைஸ் வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் மேட் as in long term specified asset from capital gain arising from transfer of one or more original units during the financial year. During the financial year in which original asset or assets are transferred and in the subsequent financial year does not exceed 50 lakhs. Okay, இங்கேயும் அசெட் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அசெட் வேல்யூ 50 lakhs தாண்டக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் மட்டும் மாறுது, வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள மாத்திருந்தீங்க அப்படின்னா. டிடக்ஷன்ஸ் எல்லாம் ஆஸ் யூஸ்வல், டைம் லிமிட் 6 months இதெல்லாம் காமனாக தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல 3 இயர்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, மேல வந்து இங்கேயும் மேல வித்தின் 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான்பா. கன்வெர்டட் இன்டு மணி வித்தின் 5 இயர்ஸ். ஓகே ஓகே, 6 months வந்து வாங்கியிருக்கணும். பையங்கா, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எங்கடா 6 months காணும். 6 months வந்து வித்தின் 6 monthக்குள்ள வாங்கியிருக்கணும் சொல்லிட்டேனா? ஓகே டன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 3 இயர்ஸ்னு மாறி இருக்கு, 5 இயர்ஸ். வித்தின் 3 இயர்ஸ் ஸ்பெசிஃபைட் அசெட்டை வித்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரிவர்க் ஆயிடும். ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் காமன் தான். அட்வான்ஸ் நீங்க எடுத்திருந்தாலும் மேல என்னெல்லாம் பாயிண்ட் பார்த்தோமோ அதே காமன் பாயிண்ட் தான் 54EE-ல இருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 54E. ஸ்கீம் ஆஃப் டெபாசிட் நாட் அப்ளிகபிள் ஃபார் 54E. அந்த கேபிட்டல் கெயின் டெபாசிட் ஸ்கீம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? டன். ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இ வந்து எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ இதை பார்த்து 54E அப்படின்னா 54E சேம் தான். ஓகே, ஸோ நம்ம மூவிங் டு 54F. 54F எதை பத்தி பேசுது அப்படின்னா, டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் அதர் தென் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ 54ன்னு ஒன்று பார்த்தோம், அது வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்போ இந்த 54F என்ன சொல்லுது அப்படின்னா, அதர் தென் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கினா என்ன அப்படின்றது தான் 54F. ஓகேவா? அப்ளிகபிள் பாருங்க, ஆல் அசஸிக்குமே அப்ளிகபிள். Assessee must have transferred a long-term capital asset other than residential house property. First assessee எதை transfer பண்ணிருக்கணுமா? Must. long-term capital asset other than residential house property இருக்கா? ஓகே, அதை transfer பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. Assessee must acquire, என்ன வாங்கியிருக்கணும் அதை வித்துட்டு, must acquire one residential house property within a prescribed time limit, income of which is taxable under section 22. இப்போ புதுசா ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கணும், அது என்ன டெஃபினேஷன் கீழே வரணும்? அண்டர் செக்ஷன் 22 டெஃபினேஷன் கீழே வரணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற அந்த டெஃபினேஷன் கீழே அது வரணும். அதை வந்து என்ன பண்ணிருக்கணும், அசசி வந்து அதை அக்வயர் பண்ணிருக்கணும் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். அந்த நியூ ஹவுஸ் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கணும்? ஷுட் பி சிச்சுவேட்டட் இன் இந்தியா. ஓகே, அசசி டஸ் நாட் ஓன் மோர் தென் ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒன்னுத்துக்கு மேல இன்னொன்னு வந்து அவர் ஓன் பண்ணிருக்க கூடாது. Income of which is taxable under section 22 other than new house in which the date of transfer, which means assessee does not own more than one residential house property, income which is taxable under section 22 other than new asset on the date of transfer. அதாவது அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு லாங் டேர்ம் அசெட் இருக்கு, லாங் டேர்ம் அசெட் மீன்ஸ் கேபிட்டல் கெயின், இதை வந்து நான் சேல் பண்றேன். ஓகே, சேல் பண்ணிட்டு, அதாவது அதர் தென் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இது அதர் தென் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இதை வித்துட்டு நான் நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். இந்த வாங்குற டைம்ல என்கிட்ட வந்து ஒன்னு இருக்கலாம், ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் வச்சிருக்கலாம். ஓகேவா? 1 or 2 சொல்றோம் இல்ல 1 தான் சொல்றோம். அசஸி டஸ் நாட் ஓன் மோர் தென் ஒன் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. மோர் தென் ஒன்னுனா அந்த டைம்ல என்கிட்ட அடிஷனலா ஒன்னு இருக்கலாம். புதுசு நான் வாங்க போறேன்,
புதுசு நான் வாங்க போறேன். அது கூட சேர்த்து எனக்கு வந்து அடிஷ்னலா அந்த டைம்ல அடிஷ்னலா நான் இன்னும் ஒண்ணு வச்சிருக்கலாம். இது நியூ, இது ஓல்டு. ஓகேவா? சோ இந்த ஓல்டு அப்படிங்கிறது இதுவுமே அண்டர் செக்ஷன் 22க்குள்ள வர்றதா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல அதை சொல்றான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு அசட்டை வித்துட்டு நான் புதுசு ஒண்ணு வாங்க போறேன். ஆனா நான் ஓல்டா ஆல்ரெடி ஒண்ணு வச்சுக்கலாம். அந்த செக்ஷன் 22 அண்டர்ல வர்றதுல ஒண்ணு வச்சுக்கலாம். இது நத்திங் தான். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா எத்தனை ஹவுஸ் வச்சுக்க முடியும்? நம்மளால 2 ஹவுஸ் வச்சுக்க முடியுமா? எக்ஸம்ஷன் இல்லையா? 2 ஹவுஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன் இல்லையா? ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி. அவ்வளவுதான். அப்ப 2 ஹவுஸ் வச்சுக்கலாம். ஒரு புதுசு, ஒரு பழசு. இதுதான் அங்க சொல்ல வர பாயிண்ட். இப்போ போயிட்டு அந்த பாயிண்ட் படிங்க. assessee does not own more than one residential house property. அவர் வந்து ஒரு ஹவுஸ் வித்து இன்னொரு ஹவுஸ் வாங்குறாரு அப்படின்னா அந்த டைம்ல சாரி வேற ஒரு கேபிட்டல் அசெட் வித்து ஒரு ஹவுஸ் வாங்குறாரு அப்படின்னா அந்த டைம்ல அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த ஹவுஸுமே என்னவா இன்கம் ஆஃப் விச் டாக்ஸபிள் அண்டர் 22 கீழே இருக்கணும். இந்த இடத்துல அதர் தன் நியூ ஹவுஸ் கொடுத்துருக்கிறது ஓல்டு ஹவுஸ் நாங்க இங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆன் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பாயிண்ட் நீங்க இப்படி கூட மாத்திக்கலாம். Assessee does not own more than one residential house property, income of which under is which is taxable under section 22, which means old house இந்த bracketல இருக்கியா, which means that is old house அப்படின்னு மாத்திட்டு on the date of transfer அப்படின்னு உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பாயிண்ட்டை வந்து மாத்தலாம். புரியுதா? இப்போ நான் இங்க மாத்துறேன், இதை அழிச்சிட்டு that is old house இந்த பிராக்கெட்டையும் நான் எடுத்துறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை படிச்சு பாருங்க. Assessee does not own more than one residential house property. Does not own more than one residential house property. Income of which is taxable under section 22, that is old house on the date of transfer. ஓகேவா? ஒரு ஹவுஸ் வச்சுக்கலாம், ஓல்ட் ஹவுஸ். மோர் தென் ஒன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எலிஜிபிளான்னு கேட்டா எலிஜிபிள் கிடையாது. ஆல்ரெடி அவர் 2 வீடு வச்சிருக்காரு, 2 ஹவுஸ் வச்சிருக்காரு. இப்போ மறுபடியும் வேற ஒரு கேபிட்டல் அசெட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. வாங்கும்போது நான் 54F எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா நோ, நாட் எலிஜிபிள். ஆல்ரெடி நீங்க 2 வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட் இப்போ புரியுதா? 4th. So next 5th. Assessee does not purchase within 2 years or construct within 3 years of transfer of original asset. Original asset. Any other residential house income under section taxable under section 22. என்னடா சம்பந்தமே இல்லாம ஒரு பாயிண்ட் வருது. Assessee does not purchase within 2 years or construction within 3 years of 3 years of transfer of the original asset any other residential house. Okay, which means இத பண்ணல அப்படின்னா எலிஜிபிள் இல்ல அப்படிங்கறத கொடுத்திருக்கான். ஓகே, நார்மல் தான். வித்தின் அ பீரியட், அதாவது 1 year பிஃபோர் 2 years ஆஃப்டர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். 54ல படிச்சோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, 54F எடுத்துக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கானா இந்த பாயிண்ட் படிங்க. டைம் லிமிட் ஃபார் நியூ அக்விசிஷன் ஃபார் பர்ச்சேஸ் வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 year பிஃபோர் ஆர் 2 years ஆஃப்டர் ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஃபார் இன் கேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து within a period of 3 years after the transfer. Construction may start at the time, must be completed within stipulated time. Okay, 3 years stipulated timeக்குள்ள முடிஞ்சிருக்கணும். இந்த ப்ரொவிஷன் நீங்க கொடுத்துருக்கிறத சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நீங்க வந்து என்னது அப்ளிகபிள் ஆகாது, 54F வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு அப்படியே 5th பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். அந்த டைம் லிமிட்டை தான் தலைகீழா கொடுத்து வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, 2 years ஆர் 1 year நம்ம 54ல பார்த்தா அதே டைம் பீரியட் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. வித்தின் 2 yearsக்குள்ள வாங்கியிருக்கணும் ஆர் பிஃபோர் 1 yearக்குள்ள வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா 54F வந்து அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புரியுதாடா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல நான் பாட்டு படிச்சுட்டு போறேன்னா? புரியுதுண்ணா. ஓகே டன். நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா டிடக்ஷன்ஸ் கேன் பி கிளைம் ஃபார் த மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். நாங்க வந்து எக்ஸாம் டைம்ல நாங்க பண்ண மிஸ்டேக்ஸ் நான் பண்ண மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணாம ஆஸ் யூஸ்வல் போட்டு வந்துட்டேன். ஒரு சிலதுக்கு மட்டும் தான் அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். அந்த ஒரு சிலதுல 54F வரும். ஓகேவா? 54Fல என்ன ஃபார்முலா அப்படின்னா நெட் சேல் கன்சிடரேஷன், அதாவது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன் இன்டூ கேபிட்டல் கெயின். இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா என்னன்னா investment in new asset divided by net sale consideration
இன்டு கேபிட்டல் கெயின். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அதாவது இப்போ இதுல எப்படி இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னா, நெட் சேல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ஓல்டு அசெட்டை வித்திருப்பீங்க. கரெக்டா? இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட்ன்றது புது அசெட்டை வாங்கியிருப்பீங்க. பையிங் நியூ அசெட். ஓகேவா? கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது ஓல்டுக்கும் நியூக்குமான டிஃபரன்ஸ். அதுதானே கேபிட்டல் கெயின். அதாவது ஓல்டு அசெட்டோட வேல்யூலோ பையிங் நியூ அசெட், சாரி, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நியூ அசெட் ஓல்டு அசெட்னு சொல்லிட்டேன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கும் சேல் கன்சிடரேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீங்க டிடக்ஷனா எடுக்க போறது என்ன அப்படிங்கறது இதுதான் தீர்மானிக்கும். கரெக்டா? டிடக்ஷனா என்ன எடுக்க போறீங்க அப்படிங்கிறது இதுதான் தீர்மானிக்கும். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நியூ அசெட்டையும் டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா, நெட் சேல் கன்சிடரேஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நான் புது அசெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து 5 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். என்னோட நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். 10 divided by 5, 1, 2 இப்படி இருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து 2ன்னு வருமா? இது என்ன, இந்த இந்த இது ரெண்டு மட்டும் என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்னோட சேல் கன்சிடரேஷன்ல இருந்து 2 மடங்கு வந்து ஜாஸ்தி. எது ஜாஸ்தி? என்னோட நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல வருது அந்த ஃபார்முலா. என்னோட சேல் கன்சிடரேஷன்ல இருந்து 2 மடங்கு நான் வந்து நான் இப்போ சேல் பண்ணலையா ஓல்டு அசெட்டை, அதை விட 2 மடங்கு ஜாஸ்தியா என்னோட நியூ அசெட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். 2 மடங்கு ஜாஸ்தியான நெட் சேல் கன்சிடரேஷன் என்ன? 5 into 2 போட்டோம்னா 10ன்னு கிடைக்குமா ஆன்சரு? அப்போ நான் என்ன பண்றேன், இப்போ என்னோட சேல் கன்சிடரேஷன் விட 2 மடங்கு ஜாஸ்தியா கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஒரு பென் வச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஒரு பெண்ணை வச்சுட்டு 5 ரூபாய்க்கு அதை நீங்க வித்துட்டீங்க. அந்த பெண் 5 ரூபாய்க்கு வித்துட்டீங்க. ஓகே, வித்துட்டு இப்போ புதுசா இன்னொரு பெண்ணை வாங்க போறீங்க. அந்த பெண்ணோட விலை 10 ரூபா. ஓகேவா? அப்போ நீங்க சேல் பண்ணதை வச்சு ஒரு 5 ரூபாய், அது கூட அடிஷனலா நீங்க இன்னொரு 5 ரூபாய் போட்டு புதுசா பண்றீங்க. அப்போ பழைய பெண்ணை விட 2 மடங்கு ஜாஸ்தியா காசை போட்டு ஒரு புது பெண்ணை வாங்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அங்க 2 மாறுது அப்படின்னா, இப்போ இங்க ஆன்சர் 2 வந்துச்சா? 2 into கேபிட்டல் கெயின். ஏன் இதை கொடுக்குறான்? ஏன்னா என்னோட புது அசெட்டோட வேல்யூவும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால என்னோட டிடக்ஷனும் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்க இன்டூ 2 போட்டதுனால நம்ம கேபிட்டல் கெயினும் 2 மடங்கு, விச் மீன்ஸ் நம்ம டிடக்ஷன் எடுக்க வேண்டிய வேல்யூவும் 2 மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஃபார்முலா புரியுதா? குழப்பமா இருக்கா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. மறுபடியும் ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நெட் சேல் கன்சிடரேஷன்றது பழைய பெண் எடுத்துக்கோங்க. உங்க கையில ஒரு பெண் வச்சிருக்கீங்கன்னா அந்த பெண் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த பெண்ணை வந்து இப்ப நீங்க 5 rupeesக்கு விற்கிறீங்க. ஓகேவா? ஓகே, அந்த பெண்ணை 5 rupees வித்தாச்சு, 5 rupees கைக்கு வந்துருச்சு. இது நெட் சேல் கன்சிடரேஷன். ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் மொத்தமாவே போடுறேன். பெண்ணு வந்து 5 ரூபாய் இப்ப நீங்க சேல் பண்றது. இது ஒரு கேபிட்டல் அசெட்னு வச்சுக்கோங்க. ஓகே, பெண்ணு கேபிட்டல் அசெட்ல வராது, பட் நான் எக்ஸாம்பிளுக்காக அப்படி சொல்றேன். அது ஒரு கேபிட்டல் அசெட் நினைச்சுக்கோங்க. நீங்க இதை பை பண்ணும்போது பெண்ணு வந்து 3 ரூபாய்க்கு பை பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்லாம் எடுக்கலாம். நான் டைரக்டா சேல் கன்சிடரேஷன் 5 ரூபா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்கிறேன் 3 ரூபா, கேபிட்டல் கெயின் எவ்வளோப்பா? 2 ரூபாவா? இப்போ இந்த 2 ரூபா தானே, இந்த 2 ரூபா தானே வந்து எனக்கு என்னது டிடக்ஷன்ஸுக்கு எலிஜிபிள், விச் மீன்ஸ் 54Fக்கு இதுதானே நான் கொண்டு போவேன். டிடக்ஷனுக்கு நான் இப்போ இதுதான் கொண்டு போவேன். ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நான் புதுசா இன்னொரு பென் வாங்குறேன். இது 2 ரூபா கேபிட்டல் கெயின் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐ எம் பையிங் ஏ நியூ பென். மறுபடியும் நான் புது பென் வாங்குறேன். எவ்வளவுக்கு வாங்குறேன்? ₹10, 10 ரூபாய்க்கு வாங்குறேன். இப்போ நார்மலா நம்ம ப்ரொவிஷன் என்ன? மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். நார்மலா, விச் மீன்ஸ் கேபிட்டல் கெயின் 2 ரூபா ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் அது வந்து 10 ரூபாய். இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் லோவர்? 2 ரூபா. இதுதான் நம்ம வந்து நார்மலா பார்ப்போம். நார்மல் டிடக்ஷன், விச் மீன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? நார்மலா இப்படி எடுப்போம். அவன் இப்ப என்ன சொல்லிட்டான்னா, ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். இந்த ஃபார்முலாவை நீ அப்ளை பண்ணிக்கோ, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீ வந்து டிடக்ஷன் எடு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, நெட் சேல் கன்சிடரேஷன், சாரி இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட். ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன் இன்டு கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் எவ்வளோ? 10 ரூபா டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? 5 ரூபா இன்டு கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 2 ரூபா.
அப்போ 2 into 2 ஈக்குவல் டு 4 மாறும். கரெக்டா? இப்போ ஃபார்முலா படி நம்மளுக்கு ₹4 ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் அது எவ்வளோ ₹10. இப்போ இது ரெண்டுத்துல மினிமம் எதுன்னு பாருங்க. மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ₹4 வரைக்கும் டிடக்ஷன்ஸ் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இங்க ₹2 டிடக்ஷன் எடுத்த இடத்துல நீங்க ₹4 டிடக்ஷன் எடுக்கிறீங்க. அதுக்குதான் அந்த ஃபார்முலா. இப்ப புரியுதா அது எப்படி மாறுச்சுன்னு? ஏன்னா என்னோட அசட்டோட மதிப்பு வந்து 2 மடங்கு நான் மறுபடியும் புது அசெட்ல 2 மடங்கு ஜாஸ்தியா பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட டிடக்ஷனும் மறுபடியும் 2 மடங்கு ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஃபார்முலா. இப்ப புரியுதா? ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை they give the ஃபார்முலா. ஒரு சிலதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். அதுல 54F வந்து ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா ஆர் கேபிட்டல் கெயின் whichever is minimum of the following, whichever is lower. Okay. So net sale consideration nothing, sale consideration minus expenditure on transfer. இது காமன் பாயிண்ட். அப்புறம் டிடக்ஷன்ஸ் கேன் பி ரிவர்க்டு. அது நார்மல் தான். வித்தின் 3 years குள்ள நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிவர்க் ஆயிடும். If any other, okay, இன்னொரு கண்டிஷன். If any other residential is purchased apart from newly acquired residential property by an asset within 2 years or construction 3 years after the date of transfer of original asset being availed earlier shall be revoked. அதாவது அவர்கிட்ட ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குன்னு பார்த்தோம். இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு கட்டுறாரு, which means இன்னொரு ஹவுஸ் மூணாவதா இன்னொரு ஹவுஸ் கட்டுறாரு வித்தின் 2 years ஆர் 3 yearsக்குள்ள இன்னொரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு அப்படின்னா அப்பயும் என்ன ஆயிடும், ப்ரொவிஷன் ரிவர்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். டாக்ஸ் ஒன், the time limit shall be determined from the date of transfer of original asset even in case when asset is compulsory acquired by government. Compulsory acquisition பண்ணிருந்தாங்க கவர்மெண்ட் அப்படின்னாலும் here the time limit is applicable from the compulsory acquisition எப்போ நடந்துச்சோ அங்க இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபருக்காக நடந்திருந்தாலும் டைம் லிமிட்டை வந்து நீங்க அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் கம்பல்சரி அக்விசிஷன் நடந்திருந்தால். ஓகேவா? சம் ஏதாவது இருக்கா? சம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெஃபர் 54ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. 54ன்றது நம்ம ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கினா என்ன அப்படிங்கிறது தானே. ஸோ அங்க இருக்கிறது தான் மோஸ்ட்லி இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதுனால நோட்ஸ்ல அது கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ சீரியஸ் இலிஸ்ட்ரேஷன். சோனா ஜுவல்லரி acquired on 17/7/2010 for 5 lakhs. ஓகே, 2010. நான் இந்த இடத்துல வருஷத்தை எழுதிக்கிறேன். 2010 11. ஓகே. On 18/8/2013, 2013-14, Sono incurred improvement expenditure on jewelry by adding diamond towards 3 lakhs. Okay, இங்க cost of improvement நடந்திருக்கு. அப்புறம் on 18/8/2021, so 2021-22 நான் எழுதிறேன். He transferred, பொண்ணா அது, பையனா அது, he transfers such jewelry to his friend Monu for 40 lakhs. Okay, so 21-22ல என்னன்னா சோனு மோனுக்கு வந்து வித்துட்டாங்க 40 லட்சத்துக்கு. ஓகே. சோனு ஆல்ரெடி as a self occupied house property in Lucknow. குட், ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. However, on 17/3/2022, 17/3/2022னா 2021-22ல தான் விழுகுது. ஓகே. He purchased another residential house property for 30 lakhs for the purpose of letting out. ஓகே, எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா எஸ், ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம், அது கூட சேர்த்து இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், அப்போ எலிஜிபிள் தான். As on 5/4/2023, 5/4/2023 அப்படின்னா 2023-24ல விழுகுது. ஓகே. His friend offered him house worth 25 lakhs. ஓகே, 2023-24ல இந்த வருஷத்துல இருந்து 22-23 வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள இன்னொரு ஹவுஸ்க்கு வந்து ஆஃபர் வருதான். ஓகே, வருது. அதை வாங்கிட்டாங்களா இல்லையா? வேல்யூ ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 14 lakhs மட்டும்தான். ஆனா சோனு வந்து house worth 25 lakhs, value 14 lakhs for 15 lakhs only. And Sonu purchased the same. Okay, 25 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டை 14 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஸோ அதனால சோனுக்கு அது 15 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது. சோனு என்ன பண்ணிட்டாங்க, ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெவோ கார்டுல ப்ரொவிஷன். ஓகே. On 7/4/2024, 2 நாள்ல 2023-24, Sonu sold the new house acquired from his friend for 19 lakhs. பைத்தியமாடா இது, 15 லட்சத்துக்கு வாங்கின இந்த வீட்டை 19 லட்சத்துக்கு மறுபடியும் வித்துட்டாங்க. வேல்யூ டிட்டர்மைன்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி பர்பஸ் 22 lakhs and market value on the date of transfer 26 lakhs. Compute capital gain in the hands of Sonu for the several years.
இந்த இடத்துல ஏன் வேல்யூ டிட்டர்மைன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? அது irrelevantலாம் கிடையாது. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஏன் மென்ஷன் பண்ணிருக்கான் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா ஒரு ப்ரொவிஷன் 50B 110% இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் பிளஸ் 10% போட்டு அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதுவும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் எடுத்துமே. ஞாபகம் இருக்கா? 6,60,000 வச்சு ஒரு ப்ரொவிஷன் போட்டோம்ல, ஆமாண்ணா. ஞாபகம் இருக்கா? அதுக்காக தான் அந்த இடத்துல அதுல அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். இல்லைன்னா அதெல்லாம் அவன் கொடுக்குற வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ now we are going to answer assessment year 2023-24, which means previous year வந்து 2022-23. சரி, இப்போ 2023-24க்கு தனியா பின்னாடி ஒர்க்கிங் இருக்கும் போல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு போட்டிருக்கான். கேபிட்டல் கெயின் வந்து எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு கையில அப்படின்றதுக்காக இந்த வருஷத்துல வந்து போட்டிருக்கான். ஓகேவா? எவ்வளவுக்குப்பா வித்திருக்காங்க அந்த ஜுவல்லரிய? 40 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சேல் கன்சிடரேஷன் ஃபார் ஜுவல்லரி 40 lakhs போட்டாச்சா? அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் எதனா நடந்துச்சா? படிக்கல. எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற வார்த்தை எங்க இல்லை, ஸோ அதனால நில்லு. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் 40. அதுக்கப்புறம் அவங்க எப்போ அதை அக்வயர் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். 2010 and 11ல அக்வயர் பண்ணாங்க. 10 and 11க்கான இது எடுத்தீங்க எப்போ அதை சேல் பண்ணாங்க? சேல் பண்ண வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2021-22. 2021-22க்கான இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா 317 இருக்கும். ஓகேவா? எவ்வளவுக்கு வாங்கியிருந்தாங்க? 5 lakhs வாங்கியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போட்டோம் அப்படின்னா 9,49,102 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்தரா என்ன பண்ணாங்க? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. எந்த வருஷத்துல பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2013-14ல பண்ணிருக்காங்கன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். 2013-14ஓட இன்ஃபிளேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 220 இருக்கும். ஸோ 220 இன்டூ இவங்க வந்து மாத்தின வருஷம் 317 தான். ஆப்வியஸா மேல இருக்க இன்ஃபிளேஷன் ரேட் தான் அப்படியே இருக்க போகுது. எவ்வளவுக்கு வந்து அந்த டைமண்ட் வச்சாங்கன்னு பார்த்தோம். 3 lakhsக்கு வச்சாங்கன்னு பார்த்தோம். கரெக்டா? அந்த டைமண்டோட வந்து 3 lakhs. ஸோ அதை பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? ஏன்னா ஆப்வியஸா லாங் டேர்ம் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் என்ன 36 மாசத்துக்கு மேல இருந்தாலே லாங் டேர்ம்னு பார்த்தோம். இவங்க பர்ச்சேஸ் பண்ணது 36 மாசம். ஸோ இவங்க பர்ச்சேஸ் பண்ணது எப்போ? 2010ல. ஸோ வித்தது 2023. எங்கேயோ போயிடுச்சு 3 வருஷத்துக்கு மேல. அதனால லாங் டேர்ம் தான் ஆப்வியஸா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பிளஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஈக்குவல் டு 13,81,375. ஸோ அதுல இருந்து இந்த 40 lakhs மைனஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 26,18,625 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கெயின். கெயின் வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? கெயின் எப்படி கிடைச்சு புரிஞ்சது இல்லையா? ஜுவல்லரியில நம்மளுக்கு எவ்வளவு கெயின் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணுங்க. நம்ம ஃபார்முலா படி என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட். நியூ அசெட் எவ்வளவுப்பா இன்வெஸ்ட்மெண்ட்? புது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவுக்கு வருது? தி பர்ச்சேஸ் அனதர் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 30 லட்சம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ 30 lakhs செகண்ட் பாயிண்ட். ஸோ 30 லட்சம் அதுதான் நம்மளோட நியூ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 30 lakhs டிவைட் பை நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோப்பா? 40 இன்டூ கேபிட்டல் கெயின் எவ்வளோப்பா வந்துச்சு? 26,18,625 போட்டிருக்கான ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 19,63,969. 19,63,969 இப்படின்னு வருதா? ஸோ அடுத்து வேற எது கூட இதை கம்பேர் பண்ணோம்? ஆர் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 26,18,625. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்ன எடுப்போம்? விச் எவர் இஸ் லோவர், விச் எவர் இஸ் மினிமம். 19 தான் நம்மளுக்கு மினிமம். ஸோ அதனால அந்த 19 போட்டு மைனஸ் பண்ணிட்டு இதான் டிடக்ஷன். டிடக்ஷன் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணிட்டான்? டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டான். புரிஞ்சுதா? டிடக்ஷன் எப்படி எடுத்தான்னு புரிஞ்சுதா? டிடக்ஷன் வரைக்கும் புரிஞ்சுதா? டிடக்ஷன் எடுத்தது வரைக்கும் புரிஞ்சுதா? அப் டு திஸ் புரிஞ்சுங்க. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா அதுக்கு அடுத்து இப்போ அதாவது இந்த ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் அந்த ஜுவல்லரியை வித்து அவங்க புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 2023-24 வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோனு மறுபடியும் புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கு ஒரு 15 லட்சத்துக்கு. வாங்கிட்டு அது அடுத்த அசஸ்மெண்ட் இயர்ல வித்திருக்கு 19 லட்சத்துக்கு. இல்ல அதே வருஷத்துல தான் வித்திருக்கா? அதே வருஷத்துல வித்திருக்கு. அதே வருஷத்துல வாங்கி அதே வருஷத்துல வித்திருக்கு. இதோ நான் எழுதியிருக்க பாருங்க. 2023-24 எழுதிருக்குன்னா கீழே வித்ததும் 2023-24 தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே வருஷத்துல வாங்கி அதே வருஷத்துல வித்திருக்கு. அப்போ 2023-24 அசஸ்மெண்ட் இயர் என்னவா இருக்கும்? இது ப்ரீவியஸ் இயர் 2023-24 இருக்கு அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் நிச்சயமாக 2024-25 தான் இருக்கும். கரெக்டா? இப்போ இதுக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் சோனு அசஸ்மெண்ட் இயர் 24-25. Since the acquired another household, the yearly exemption available 54 shall be revoked. Yes, of course, revoke item and shall be liable to capital gain. Hence, taxable long-term capital gain assessment year 2024-25 என்ன ஆகும்? இது ரிவோக் ஆயிட்டு
19,63,696 அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடும்னா ரெவோக் ஆயிடும். ரெவோக் ஆயிட்டு அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்துடும். அவ்வளவுதான். அந்த வருஷத்துல இதை டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஏன்னா புதுசா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கி வித்திருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ அதுக்கடுத்து என்னன்னா சோனு வந்து 7/4/2024 வித்திருக்காங்க. டேய் இங்க அசஸ்மெண்ட் இயர் மாறுது, யாரும் சொல்லவே இல்லையாடா என்கிட்ட. இங்க பாருங்கடா, இது வந்து 2024-25டா. நான் நீ தான் போடுற, பார்க்க மாட்டேன்றீங்களா? இது வந்து அப்படி இருக்கு. ஏன்னா 4ன்றது ஏப்ரல் தானே. இப்போ 2024-25ல இருக்கு இது. அதே மாதிரி இங்கேயும் 4 இருக்கு. அப்போ இதுவும் 2024-25ல இருக்கு. ஓகேவா? அப்போ 2024-25னா ப்ரீவியஸ் இயர் 2024-25. ப்ரீவியஸ் இயர் 2024-25. அப்போ அசஸ்மெண்ட் இயர் என்னவா இருக்குன்னா 2025-26 இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ இங்க போட்டிருப்போம், அசஸ்மெண்ட் இயர் 2025-26ன்னு. ஓகே, என்னன்னா மேல கொடுத்துருக்கக்கூடிய இந்த அசஸ்மெண்ட் இயர்ல இது ரிவோக் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிடக்ஷன் நீங்க போன வருஷம் எடுத்தீங்க, அது அடுத்த வருஷம் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாம உடைச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ அது அதே வருஷத்துல டாக்ஸபிள் ஆயிடும். அந்த டிடக்ஷன் மட்டும், அதுதான் அந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். நல்லா பாருங்க, அந்த வருஷத்துல வெறும் அந்த டிடக்ஷன் மட்டும் தான் டாக்ஸபிள் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு தான் மறுபடியும் 50C எடுத்து, சாரி 50B சொன்னேன் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம். 50C அது அந்த 110 ப்ரொவிஷன் எடுப்போம் இல்லையா, அது 50C படி. இப்போ அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50C எடுத்து கால்குலேட் பண்ணி அதுக்கு அடுத்த அசஸ்மெண்ட் இயர்ல கொடுப்போம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அசஸ்மெண்ட் இயர் எப்படி எடுத்திருக்கான்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி அசஸ்மெண்ட் இயர் சேஞ்ச் ஆச்சுன்னு? ஓகேயா? ஓகே தானோ? ஓகே தான் இல்லையா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். மறுபடியும் ஒருக்கா போயிட்டு கொஸ்டினை நல்லா தெளிவா படிச்சுட்டு வாங்க. நான் இப்போ போடும்போது கொஞ்சம் கடகடன்னு போறேன். பட் ஆனா நீங்க மறுபடியும் தனியா உட்காந்து படிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இடத்துல இது சொன்னாங்க, இந்த இடத்துல இந்த கதை, இந்த இடத்துல இந்த ஸ்டோரி அதுக்கு சொன்னாங்க அப்படின்றது ரிலேட் ஆகி கனெக்ட் ஆகும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் உட்காந்து கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் உள்ள வாங்க. ஸோ ஆஸ் பர் 50C படி நம்ம பண்றோம் அப்படின்னா ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் என்னப்பா? ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் 19 lakhs பிளஸ் 10%. ஆல்மோஸ்ட் 90 lakhs 10%, 1,90,000. அப்போ எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,90,000 அப்படின்னு வரும். இப்போ இதையும் இன்னொன்னு என்னப்பா, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான்? 22 lakhs. இதையும் கம்பேர் பண்ணுவோம். விச் எவர் இஸ் ஹையர், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் ஹையரா இருக்கு. இப்படி கம்பேர் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் ஹையரா இருக்கு. ஸோ ஆப்வியஸா நான் 22 lakhs தான் எடுத்துப்பேன். ஸோ 22 lakhs நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இன்கேஸ் என்னோட ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் ஹையரா வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆக்சுவல் கன்சிடரேஷனை கன்சிடர் பண்ணிட்டு புக்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூ எடுத்து போடுவேன். அதுதான் 50C-க்கான ப்ரொவிஷன். நல்லா ரிமெம்பர் பண்ணுங்க. அந்த 6,60,000 அதுக்கப்புறம் 6,75,000 வச்சு ஒரு சம் போட்டோம். ஓகேவா? அந்த சம் பார்த்துட்டு அது குழப்பமா இருக்குன்னா அந்த சம்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 50C அப்ரோச் பண்ணுங்க. எங்கெல்லாம் 50C வருதோ அப்பெல்லாம் ஒரு பின்னாடி போயிட்டு அந்த சம் அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க. அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதர்வைஸ் யூ லூஸ் ஹியர். நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவோம் இதை. ஓகேவா? ஸோ 22 lakhs அப்படிங்கிறது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சேல் கன்சிடரேஷன்ல எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இருக்கான்னு கேட்டா நம்ம இது வரைக்கும் எதுவும் படிக்கல. ஸோ அதனால நில்லு. நெட் சேல் கன்சிடரேஷன் அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளவுக்கு காஸ்ட் ஆஃப் அக்வயர் பண்ணணும் நம்ம அதை? சோன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 15 லட்சம். இதோ இருக்கா, ஒன்லி ஃபார் சோன் 15 lakhs. ஸோ வித்தின் 1 இயர்க்குள்ள மாத்தினதுனால அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். ஸோ அதனால இங்க 15 lakhs. ஸோ அதனால அதுவும் நில்லு. ஃபைனலா ஆன்சர் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் போட்டு 7 lakhs போட்டுருவீங்க. டாக்ஸபிள். புரிஞ்சுதா இந்த சம்? ஓகேவா? ஓகே, நான் ஒரு டைம் போட்டு பார்த்தா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே டன். ஸோ அதுக்கு அடுத்து illustration 102 இருக்கு. இது என்னன்னா ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, ஈஸியா தான் இருக்கு. இந்த ஃபார்முலாவே ஏபின்னு போட்டிருக்கான். அதாவது 2 இருக்கு, அதை அவன் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கான். லேண்ட் அண்ட் ஜுவல்லரி ரெண்டும் வித்துட்டு, அதாவது 1 or more அசெட்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தான் இல்லையா, அதுக்காக போல. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களா இந்த சம்? நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டா டைரக்ஷன் இல்ல இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணுமா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எதனா டவுட்னா கேக்குறீங்களா? மேல இருக்க சம்மும் கீழே இருக்க சம்மும் ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே டன். ஸோ ஸோ மச் சம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 54G.
ஓகே, so we are moving to next provision, next direction. என்னன்னா deductions from capital gain on transfer of capital asset in case of shifting of industrial undertaking for urban areas. அதாவது மேல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி அக்வயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க இன்னொரு ஏரியால கொண்டு போய் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வச்சிருந்தா என்ன அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம். தட் இஸ் யுவர் 54 என்னதுப்பா 54 எஃப் ஏ அதாவது பி 54 டி ஐ திங்க் ஸோ கரெக்டா இசி 54 டி ஓகேவா. சோ இப்போ என்ன பாக்குறோம் அப்படின்னா சேம் தான், ஆனா கம்பல்சரி அக்விசிஷன் இல்ல, நீங்களாவே ஷிஃப்ட் பண்றீங்க. ஓகே, எதை ஷிஃப்ட் பண்றீங்க? உங்களோட இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்க அர்பன் ஏரியால இருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு, விச் மீன்ஸ் இன்னொரு அர்பன் இல்ல ரூரலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறத இந்த டிடெக்ஷன்ல கொடுத்துருக்கான். நீங்களாவே ஷிஃப்ட் பண்றீங்க, கம்பல்சரி அக்விசிஷன் கிடையாது, நீங்களாவே ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ளிகபிள் யார் யாருக்கு? ஆல் அசசி. அசசி மஸ்ட் ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர் கேபிட்டல் அசெட் பீயிங் எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுமா? மிஷினரி ஆர் பிளான்ட் ஆர் பில்டிங் ஆர் லேண்ட். நம்ம இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் நம்ம கிட்ட என்ன இருக்கும்? இதான் இருக்கும், மிஷினரி பிளான்ட் பில்டிங் இதான் இருக்கும். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எனி ரைட்ஸ் இன் பில்டிங் ஆர் லேண்ட், அந்த பில்டிங் ஆர் லேண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் அப்படின்னா யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் சிச்சுவேட்டட் இன் அர்பன் ஏரியா. ஓகேவா, அர்பன் ஏரியால நீங்க அதை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும்? இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்காக யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த ரைட்ஸ் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். ஓகேவா, இப்போ நான் இண்டஸ்ட்ரி வச்சிட்டு இருக்கேன் அர்பன் ஏரியால அப்படின்னா என்னோட ரைட்ஸ் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சிஆருக்கு நான் என்னோட ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். என்னோட இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் அவர் பாத்துட்டு போறாரு. நான் இப்போ இந்த இடத்துல இருந்து உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அது அடுத்த கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்ன? Such transfer is effected in course of shifting of such industrial undertaking to any area other than an urban area. அடேங்கப்பா, இங்க வச்சிருக்கான் பாரு ட்விஸ்ட். என்னன்னா அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்க வித்துட்டு அண்டர்டேக்கிங்க நான் சேல் பண்ணிட்டு புதுசா ஒண்ணு பை பண்றேன் இல்லையா, நியூவா பை பண்றது வந்து அர்பன் ஏரியால இருக்கணுமா அப்படின்னு கேட்டா நோ, அதர் தன் அர்பன் ஏரியா. அதர் தன் அர்பன்ல போய் நான் புதுசா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். அதர் தன் அர்பன் ஏரியாவுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணணும். எந்த அதர் தன் அர்பன் ஏரியா என்ன? ரூரல் ஏரியாவை தான் அப்படி சொல்றோம். ஓகே, இந்த பாயிண்ட் எனக்கு அங்கேயே தோணுச்சு. விச் மீன்ஸ் அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்க நான் ரூரல் ஏரியாவுக்கு மாத்துறேன். ஓகேவா, அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படி பண்ணணும். இன்கேஸ் மறுபடியும் நான் அர்பனுக்கே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அப்போ டிடக்ஷன் எலிஜிபிளான்னு கேட்டா கிடையாது, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட் இப்போ படிச்சு பாருங்க. Such transfer is effected in the course of shifting of such industrial undertaking to any area. Shifting of such industrial undertaking to any area other than an urban area. ஓகேவா, அர்பன் ஏரியால மறுபடியும் நீங்க ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அர்பன் ஏரியால இருந்து மறுபடியும் கொண்டு போய் அர்பன் ஏரியால வைப்பீங்களா? கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட். Assessee as within a period of 1 year before or 3 years from the date of transfer. மேல பார்த்ததுதான் பர்ச்சேஸ் எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த நியூ பிசினஸ் அண்டர்டேக்கிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படின்னா 3 years ஆர் 1 year பிஃபோர் அதுக்குள்ளார. ஆனா இங்க 4 வருஷம், ஏன்னா இங்க 3 இருக்கு. மேல பார்த்த வரைக்கும் 2 years பார்த்திருப்போம், இப்போ இங்க 3 சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகே, பர்ச்சேஸ் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணுமா? பர்ச்சேஸ் ஆஃப் நியூ மிஷினரி ஆர் பிளான் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஏரியா டு விச் த ஸ்டேட் அண்டர்டேக்கிங் இஸ் ஷிஃப்டட். நீங்க ஷிஃப்ட் பண்ண ஏரியால நீங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், புது மிஷினரி இல்ல பிளான்ட். ஆனா என்ன பர்பஸ்க்காக? பிசினஸ் பர்பஸ்க்காக வாங்கிருக்கணும். அடுத்து பி, அக்வயர் பில்டிங் ஆர் லேண்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ் இந்த சைட் ஏரியா. சைட் ஏரியா அப்படிங்கிறது என்ன? நீங்க அந்த இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் புதுசா ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டீங்க இல்லையா, அந்த ஏரியாவை தான் அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் shifted the original asset or transfer established of such undertaking such area and incurred expense on such other purpose may be specified in scheme framed by central government and the purpose of this section. Which means நீங்க இதெல்லாம் பண்றீங்க இல்லையா, இந்த பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் அசெட், அதாவது பழைய இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த ஷிஃப்ட் பண்ணக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரிக்கு மறுபடியும் கொண்டு வரீங்க, அப்படி வேற ஏதாவது எக்ஸ்பென்ஸ் நடக்குது, ரெஜிஸ்டர் எக்ஸ்பென்ஸ், விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிருக்கணும் ஸ்கீம். ஸோ இது கண்டர்ல எதனா ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆகுமா? அந்த வேல்யூ கூட இன்க்ளூட் ஆகும், ஓவரால் வேல்யூ கூட இன்க்ளூட் ஆகும். உங்களோட நியூ அசெட்னு ஒன்று பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா, உங்களோட நியூ அசெட் வேல்யூ கூட இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். நீங்க கொடுத்துருக்க இந்த 4 பாயிண்ட்டுமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சம் இருக்குன்னு நினைக்கிறேன், சம்ம பார்த்தா இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசெட் வித்தின் ஆர் அது மேலேயே பார்த்துட்டோம். மினிமம் ஆஃப் த டிடக்ஷன் என்னப்பா? அமௌண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணது. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எக்ஸ்பெண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். இந்த அமௌண்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்றது என்னன்னா இங்க இருக்கிறது எல்லாம் தான், இங்க இருக்க இந்த 4 பாயிண்ட் தான் அமௌண்ட் எக்ஸ்பெண்டட். ஓகேவா, ஏ டு டி அதுதான் இந்த அமௌண்ட் எக்ஸ்பெண்டட். எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா கேபிட்டல் கெயின் உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் லோவர். ஓகே, மேல பார்த்தா ஃபார்முலா கிடையாது, ஆஸ் யூசுவல் கிடையாது. இங்க பண்ணிருக்கக்கூடிய இந்த 4 பாயிண்ட் தான் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். எழுதி வச்சுக்கோங்க, நான் உங்க புக்ல சொல்றேன்.
ஸோ எக்ஸ்பென்ஸ் பண்ணது எவ்வளவோ அது இல்லைனா கேபிட்டல் கெயின் விச் எவர் இஸ் லோவர். டிடக்ஷன் ரிவோக் ஆகும். எப்போ ரிவோக் ஆகும்? வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க அதை மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, புதுசா வாங்கினதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவோக் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்கீம் கண்டர்ல போட்டு அன்யூட்டிலைஸ்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்பயும் ரிவோக் ஆயிடும். திஸ் இஸ் காமன் பாயிண்ட். எல்லா ப்ரொவிஷன் எல்லா டிடக்ஷனுக்கும் இது காமன் பாயிண்ட். முடிஞ்சிச்சா சாப்டர் இல்லைங்க அடேங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, இதுதான் இந்த ஏ டு டி, இதுதான் வந்து அமௌண்ட் எக்ஸ்பெண்டட். ஓகே, சம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வேற ஏதாவது இதுல இருக்கா? ரிவோகேஷன், அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் கொடுத்துட்டான், மாற்றிருக்கணும், சம்மும் இருக்கு. சூப்பர். ஸோ இதுல வந்து இந்த ஃபார்மேட்டும் வருது. நேற்றும் இந்த ஃபார்மேட்டை நடத்தினேன். நேற்று யாரெல்லாம் வந்தீங்களோ அவங்களுக்கும் இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருக்கும். நேற்று நடத்தினா 5 to 5:30 நடத்துறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேப்ல வந்து இந்த ஃபார்மேட் தான் நடத்திட்டு இருந்தேன். ஸோ ஓகே, நோட்டு அர்பன் ஏரியா மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கான். அர்பன் ஏரியா எங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமேடா. முனிசிபல் கார்பரேஷன் வந்து அவங்க பிளான் பண்ண பாப்புலேஷன் படி இருக்கிறது தான் அர்பன். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், காமனா இருக்கு. ஓகே, ஸோ டேரக்டா சம்முல போகலாம். 103. இந்த சம்முல போறதுக்கு முன்னாடி நான் அகைன் அந்த ஃபார்மேட்டை ஒருக்கா சொல்றேன். ஏன்னா நேற்று இல்லாதவங்களாம் நிறைய பேர் இது உள்ள இருக்கீங்க இல்லையா. ஓகே, ஸோ சம்முல போறதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த ஃபார்மேட் வந்து ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐடி ஆக்ட் படி பிளாக் ஆஃப் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அசெட்ஸ் பிளாக் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வேகமாகவே நடத்துறேன். பில்டிங் அப்படின்னா ஏ பி சி அப்படின்னு 3 பில்டிங் இருக்கு. ஐடி ஆக்ட் என்ன பண்ணுன்னா, தனித்தனியா 3 பில்டிங்கும் டெப்ரிசியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது 3த்தையும் பிளாக் ஆஃப் த அசெட்னு சொல்லிடும். 3த்தையும் ஒரே பிளாக்ல போட்டுரும். பிளாக் ஆஃப் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பி சின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மொத்த பிளாக்குக்கும் 10% நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லும் ஐடி ஆக்ட். டெப்ரிசியேஷன் ஆகுது அப்படின்னா 10% எடுத்துக்கோ அப்படின்னு ஐடி ஆக்ட் சொல்லும். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம்னா, ஓப்பனிங் டபிள்யூடிவி as on 1/4 so and so. ஏன்னா அதான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ அமௌண்ட், அது கூட ஆட் அடிஷன். ஆட் அடிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பிளாக்ல நீங்க வேற எதனா பர்ச்சேஸ் பண்றீங்களா, பர்ச்சேஸ் தான் அப்படி சொல்றாங்க. பர்ச்சேஸ் புதுசா ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா இப்போ இது பிளாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, பிளாக் வேல்யூ. அப்புறம் லெஸ் டெலிஷன். லெஸ் டெலிஷன் அப்படிங்கிறது நீங்க எதனா சேல் பண்ணீங்கன்னா சேல்ஸ் அந்த பிளாக்ல இருந்து, ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாக் வேல்யூ இப்போ கம்மியா இருக்கும். விச் மீன்ஸ் தட் இஸ் யுவர் நெட் வேல்யூ ஆஃப் பிளாக். கரெக்டா? இப்போ டெப்ரிசியேஷன் எடுக்கணும். 10%, எத்தனை பர்சன்டேஜ் அவன் கொடுத்துருக்கானோ டெப்ரிசியேஷன், பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் வாட் எவர் இட் இஸ், எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறான்னு அது எடுக்கணும் ஆன் நெட் வேல்யூ ஆஃப் பிளாக். விச் மீன்ஸ் இந்த அமௌண்ட்ல டெப்ரிசியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா டெப்ரிஷியபிள் வேல்யூ ஒன்று கிடைக்குமா. டெப்ரிஷியபிள் வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இது வந்து க்ளோசிங் டபிள்யூடிவி as on 31st March so and so. இந்த ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்மேட். ஃபார்மேட்னா இது ஃபார்மேட்லாம் இல்லடா, இது கான்செப்ட் தான். பட் ஆனா இதுதான் அந்த ஃபார்மேட். ஓகேவா? இதோட இதை 3வது வாட்டி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட், பிசிபிபில வரும். நான் ஏன் இது 3வது வாட்டி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இது பிசிபிபில பெருசா வரும். பிசிபிபில டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் சம் இது. ஓகேவா? அதனால இதை நான் 3வது வாட்டியும் சரி மறுபடியும் பரவாயில்ல சொல்லலாம். எத்தனை டைம் சொன்னாலும் ஆனா இது நான் எத்தனை டைம் கேட்டாலும் நான் திரும்ப சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது நீங்க அப்படியே மெமரைஸ் பண்ற அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் இந்த கால்குலேஷன் பர்பஸ். ஓகே, ஏன்னா இந்த இடத்துலலாம் இது வந்து ரிவர்சல்ல இருக்கு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு புரிஞ்சது, நான் ஒரு பிளாக், அந்த பிளாக்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், அந்த பர்ச்சேஸ்ல இருந்து நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா உனக்கு இங்கேயே கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். நீங்க சேல் பண்றியே இங்கேயே கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். ஆனா இது ரிவர்சல்ல இருக்கு அப்படிங்கிறது சம் போடும் போது தான் உங்களுக்கு புரியும். தலைகீழா இருக்கு இது. ஓகேவா? சம் போடும் போது அது புரியும். ஸோ அந்த ஃபார்மேட் மெமரைஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன். ஓகே, ஸோ ஐ எம் மூவிங் டு சம் நவ். இப்போ அதை பேஸ் பண்ணி நான் இப்போ இந்த சம் போறேன். ஆல்ரெடி ரெக்கார்டு செஷன் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த டிடக்ஷனும் அதுல இதை நான் நடத்திருப்பேன். இது அதுல இருக்கு. ஓகேவா? அது ஒரு சம் போட்டிருப்போம். இந்த டிடக்ஷன்லேயே ஒரு சம் நம்ம போட்டிருப்போம் ஆல்ரெடி. அது போய் பாருங்க. அன்னைக்கு மோஸ்ட்லி 3 பேர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கணேஷ் இருந்தாரு, இன்னும் 2 பேர் பாலா இருந்தாங்க, இன்னொருத்தர் இருந்தாங்க. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு திஸ் சம் 103.
X Limited is shifting its undertaking from Jaipur to Naspar. ஓகே, நப்சர், நப்பாசர். ஓகே, நஸ்பர்னு படிச்சிட்டேன். ஜெய்ப்பூர்ல இருந்து நப்பாசருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நப்பாசர் அப்படிங்கிறது அதர் தன் அர்பன் அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். ஓகே, நோட்டட். சூப்பர், அதர் தன் அர்பன் அப்போ எலிஜிபிள் தான். In this regard, it sold its 4 machinery and 2 set of furniture during the previous year 2023-24. ப்ரீவியஸ் இயர் அவனே சொல்லிட்டான். அப்போ அசஸ்மெண்ட் இயர் 2024-25 இருக்க போகுது. ஸோ என்னென்ன வித்துருக்காங்கப்பா? 4 மிஷினரி, 2 செட் ஆஃப் ஃபர்னிச்சர் வித்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான மிஷினரிக்கான பிளாக் வேல்யூ, மிஷினரி ஏ பி சி டின்னு 4 மிஷினரி இருக்கு. 4 மிஷினரிக்கான டெப்ரிசியேஷன் ரேட் வந்து இப்படி மாறுது. 15 15 15, டிக்கு மட்டும் 30 அப்படின்னு மாறுது. புக் வேல்யூ என்ன, சோல்டு ஃபார் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, அப் டு திஸ் இஸ் ஃபார் மிஷினரி பிளாக். இது மிஷினரி பிளாக்கு, இது ஃபர்னிச்சர் பிளாக்கு. இந்த சம்ல ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும்டா, அதை நான் சொல்றேன், பார்ப்போம். இங்க 13 கொடுத்துருக்கான். பிளாக் ஆஃப் காசட்டுக்கு எப்பவுமே ஒரே ரேஞ்ச் தான் வரணும், 15. பார்ப்போம் அது என்னன்னு சம்ல இருக்கும் அந்த மிஸ்டேக், அது என்ன நான் சொல்றேன். அதுக்கப்புறம் WDV ஆஃப் த பிளாக் ஆசஸ் அண்டர். ஓகே, நேம் ஆஃப் த பிளாக் இவனே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கான். என்னென்ன பிரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஓஹோ இங்க பிரிச்சுட்டான் பிளாக் வைஸ். மிஷினரி பிளாக் 15%. அந்த பிளாக்ல என்னென்ன அசெட் இருக்கு? ஏபிசின்னு இருக்கு. 15% பிளாக்ல ஏபிசின்னு 3 அசெட் இருக்கு. ஓகேவா? WDV ஆசான் 1/4/2023 எவ்வளோப்பா? 11 lakhs. 30% பிளாக்ல 30% பிளாக்ல என்ன மிஷினரி இருக்கு? டி அண்ட் இ இருக்கு. அதோட ஓப்பனிங் 9 lakhs. ஃபர்னிச்சர் 10% பிளாக்ல என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸும் சட்டும் இருக்கு, 1,50,000. இப்போ இங்க ஈன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த இ மேல இல்லவே பாருங்க. ஏபிசிடி ஈக்கான மிஷினரி அது கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ இ வந்து இன்னும் கொஸ்டின் மார்க்லேயே இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. X Limited is seeking whether the transaction shall be taxable as a slump sale or not and computed capital gain. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து X Limited வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இது ஸ்லம் சேல் கீழே வருமா அப்படின்னு கேட்கறாங்க, இல்ல கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. ஆல்வேஸா இது ஸ்லம் சேல் கூட வராது, ஏன்னா இண்டிவிஜுவல் அசெட் நம்மளால கால்குலேட் பண்ண முடியுது. இண்டிவிஜுவல் அசெட்டோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதனால இது ஸ்லம் சேல் கீழே வராது. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்லம் சேலுக்கு காராப்பூரி ஒரு எக்ஸாம்பிளா வச்சு எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டு இருப்போம். அதுல தக்காளியோட விலை மட்டும் நம்மளால தனியா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மசாலாக்கோட விலை மட்டும் தனியா கண்டுபிடிக்க முடியாது. மொத்தமா அது 10 ரூபாய், அவ்வளவுதான். அது உள்ள போயிட்டு ஒரு அசெட்டுக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்குமான்னு கேட்டா முடியாது. அதுதான் ஸ்லம் சேல்னு சொன்னேன். ஆனா இங்க ஒரு அசெட்டுமே நம்மளால தனித்தனியா கால்குலேட் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்லம் சேல் கீழே வராது. டைரக்டா நீங்க வந்து நார்மலா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ on 7/4/2023, Assasi further purchased machinery worth 3,70,000 and land 1 lakh for the purpose of new industrial undertaking. Compute the capital gain. Okay, 2023-24 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல என்ன பண்றாங்க, அடிஷ்னலா இன்னொன்னு பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகேவா? பட் இப்போ நம்மளுக்கு நடந்தது அதே வருஷம் தானா? குட்டுடா. ஸோ அதே வருஷத்துல வித்து மறுபடியும் அதே வருஷத்துல வாங்குறாங்க அப்படின்னா இப்போ ஆட் அடிஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த அடிஷன்ல இதுவும் ஆட் ஆகும் இல்லையா? ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு working awesome. ஸோ இங்க சொல்லியிருப்பான், in the given case through Assasi has transferred a group of assets, still the transaction cannot be taxable as slum sale because value has been assigned individual asset எங்களால கண்டுபிடிக்க முடியுது, அதனால அது slum sale கீழே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து கீழே கொடுத்துருக்கான். என்ன பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் மிஷினரி ஏபிசிஏ எடுத்திருக்கான். ஏபிசி எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கான், WDV as on 1/4/2023. நான் சொன்னா ஓப்பனிங் போடணும்னு, ஓப்பனிங் எவ்வளோ? 11 lakhs. கரெக்டா? ஸோ 11 lakhs எடுத்து போட்டாச்சு. ஆட் பர்ச்சேஸ், இந்த மிஷினரி ஏதாவது வாங்கியிருக்குமா 15% அப்படின்னு கேட்டா இல்ல. புதுசா மிஷினரி வாங்கியிருந்து இ அதாவது 30%க்கான கிரெடிட் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஏபிசிக்கான வேல்யூ இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதனால எதுவும் பர்ச்சேஸ் இல்லை. ஆட் அடிஷன்ல எதுவும் வரல. லெஸ் டெலிஷன், சேல்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம், இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3, 8, 6 எவ்வளவு வருது? 9, 10, 17 lakhs. கரெக்டா? 17 lakhs வந்துருச்சா? லெஸ் டெலிஷன். லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு 6 lakhs வருது. எப்படி 6 lakhs வந்துச்சு புரியுதா? யாருக்காவது புரியுதா ஏன் 6 lakhs வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. சேல்ஸோட மைனஸ் பண்றோம்னா தலைகீழா பண்ணணும். சேல்ஸ் மைனஸ் டெப்ரிஷியேட் வேல்யூ which means WDV மைனஸ் பண்ணணும் தலைகீழா. 11 minus 17 போட்டீங்கன்னா 17 மைனஸ்ல போயிடும் ஆன்சர். 17 minus 11 போட்டா 6 lakhs கெயின் கிடைக்கும். அதாவது இங்க என்ன சொல்ல வரான் அப்படின்னா
11 அதாவது உங்க டெப்ரிசியேஷன்லாம் போட்டது போக உங்களோட அசட்டோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 11 லட்சம். 11 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டியதை நீங்க 17 லட்சத்துக்கு வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகே. ஓவரா பிளாக் ஆஃப் அசட்டே வாஷ் அவுட் ஆயிடுச்சு மொத்தமா அப்படின்ற கணக்கு பிஜிபிபி பார்க்கும்போது நான் தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி டி மெஷினரி சேல் பண்றோம் 30% வேல்யூல. மெஷினரி ரேட் வந்து 30%. ஓப்பனிங் WDV 9 lakhs. ஓகே. ஆட் பர்ச்சேஸ் கேட்டா நில்லு. ஓகே. இந்த 9 lakhs எடுத்திருக்கான். ஈன்றது வந்து இன்னும் எதுவும் தெரியல. புதுசாகவும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதுவும் என்னன்னு தெரியல. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க இது ரெண்டுத்தையும். ஆனா அவன் டிக்கான கால்குலேஷன் டேரக்டா போயிட்டான். ஸோ 9 lakhs அப்புறம் 9 lakhs எவ்வளவுக்கு வித்திருக்கான் டிஏ 5 lakhs வித்திருக்கான். ஸோ 5 lakhs அப்போ எவ்வளவுப்பா லாஸ்ட் தானே இது 9 லட்ச ரூபா மதிப்பு உள்ளத 5 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்போ பாத்தியா தலைமை மேல கொடுக்குறத. ஓஹோ அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா அடேங்கப்பா இந்த என்ன அப்படின்னா ஓகே 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 நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். இங்கேயே இருக்கு அந்த சம்ம. மெஷினரி டி அண்ட் இ சேர்ந்து தான் ஒரு பிளாக்கு. டி அண்ட் இ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பிளாக். அந்த பிளாக்ல இருந்து டியை மட்டும் நாங்க விக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இ இன்னும் விக்கல அந்த பிளாக் உள்ளே தான் இருக்கு. ஸோ நாங்க டி மட்டும் தான் விக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ டி மட்டும் தான் விக்கிறோம் அப்படின்னா லெஸ் டெலிஷன் 5 lakhs விச் மீன்ஸ் நம்ம சேல் பண்ணது ஆட் அடிஷன் லெஸ் டெலிஷன் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் இது உள்ள என்ன இருக்கு இ இன்னும் இருக்கு. அசட் இ இன்னும் இருக்கு. மெஷினரி இ இன்னும் இது உள்ளதான் இருக்கு. அப்போ அது உள்ளதா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அடுத்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம் 30%. டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம் 1,90,000. டெப்ரிசியேஷன் WDV ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் 2,80,000. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்களுக்கு நில்லா தான் இருக்கும். லாஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க. அதை என்ன நடக்கும்னா இன்னும் அந்த அது உள்ள ஈன்ற ஒரு அசட் உள்ள ஊடுருவிட்டு தான் இருக்கு அப்படின்றதுனால இது வந்து க்ளோசிங் WDV ஆஸ் ஆன் 31st March. இது புரியுதா? நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. டிஏ வந்து வித்திருக்கானா அந்த பிளாக்ல வந்து டிஏ வந்து வித்திருக்கான் அப்படின்னா இன்னும் பிளாக்ல ஒரு அசட் இருக்கு. பிளாக்ல இருந்து வெறும் டி மட்டும் தான் போயிருக்கு. இ இன்னும் அது உள்ளே தான் இருக்கு. அதனால லாஸ் இல்ல. மேபி இப்போ இப்போ இங்க பார்த்தோம் இல்லையா இந்த 9 லட்சத்துக்கு 5 லட்சம் மதிப்புல வித்திருக்கான்ட்டுன்னு. அப்ப மிச்சம் 4 லட்சம் இன்னும் இ இருக்குன்னு அர்த்தம். அது உள்ள நீங்க டைரக்டா அந்த பிளாக் மொத்தமா சேல் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது உள்ள இன்னும் இ இருக்கு. அந்த 9 lakhsல டியும் இருக்கு ஈயும் இருக்கு. அதுல இருந்து டி மட்டும் 5 லட்சத்துக்கு வித்திருக்கான் அப்படின்னா அது உள்ள இன்னும் இ இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா. ஓகே. இ வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். இ வந்து ஒரு 5 லட்ச ரூபா. இது ரெண்டும் சேர்ந்துதான் 9 lakhs இப்ப இங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? அதுல இருந்து இப்ப நீங்க டி மட்டும் விக்கிறீங்க. இன்னும் இ அது உள்ளேதான் இருக்கு. டி மட்டும் விக்கிறீங்க. அப்ப டி மட்டும் விக்கணும்னா நீங்க 4 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கணும். ஆனா நீங்க அந்த 5 லட்ச ரூபாய்க்கு விக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களால 1 lakh ப்ராஃபிட் ஈஸியா காட்ட முடியும். ஆனா ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி நம்ம பிளாக் ஆஃப் அசெட் இருக்கிறதுனால நம்மளால அந்த அந்த பிளாக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர அந்த பிளாக் உள்ள இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் அசெட்டை நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் கான்செப்ட். அதனாலதான் நான் மறுபடியும் பிளாக் ஆஃப் அசெட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப புரியுதா அங்க ஏன் வந்து அது எடுக்கல அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? ஓகேண்ணா. ஓகேவா? சோ அந்த ஈன் கொடுத்திருக்க கன்ஃபியூஷன் அதனாலதான். ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த பிளாக்ல இன்னும் ஈன்றது இன்னும் உயிரோட தான் இருக்கு அந்த இ. ஓகே அதுல டி மட்டும் தான் சேல் பண்ணிருக்கானுங்க மேல. ஓகே சோ அதனால இதை இப்படி கொடுத்துட்டு நில்லுன்னு கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் அங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ லாஸோ ரைஸ் ஆகல. ஏன்னா இன்னும் அந்த பிளாக்ல வந்து 2,80,000 அசெட் உள்ளே தான் இருக்கு. இண்டிவிஜுவல் அசெட்டா பார்க்காதீங்க. பிளாக் ஆஃப் அசெட்டா பாருங்க. அந்த பிளாக் தான் உங்களுக்கு ஒரு அசெட். அந்த மாதிரி பாருங்க. அப்படி பார்த்தா இன்னும் அசெட் நம்ம கையில தான் இருக்குன்னு அர்த்தம். அது லாஸும் ஆகல எதுவும் ஆகல. இன்னும் அசெட் நம்ம கையில தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே சோ இது வரைக்கும் மெஷினரி இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பர்னிச்சருக்கு எடுக்கணும். பர்னிச்சர் பொறுத்த அளவுல எக்ஸ் அண்ட் Z எக்ஸ் அண்ட் Z ரெண்டு தான் அந்த பிளாக்ல இருக்கு. ஓகே அப்ப அந்த பிளாக்ல ரெண்டுமே இருக்குன்னா 1,50,000 அந்த பிளாக்கோட வேல்யூ. சரி 1,50,000 எடுத்து போட்டாச்சு. வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்குமா? இல்ல பர்ச்சேஸ் இல்ல. லெஸ் டெலிஷன் எவ்வளவுக்கு வித்திருக்கோம்ப்பா 2,90,000 வித்திருக்கோம். எங்க இருக்கு 2,90,000? ரெண்டு இது சேருங்க எக்ஸும் ஒய்யும் 2,90,000. ஓகே 2,90,000 வித்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கெயின் வந்து 1,40,000. அப்போ டோட்டலா 1,40,000 அப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு கெயின்
பிளஸ் பின்னாடி ஒரு கெயின் பார்த்தோம் இல்லையா, அங்க எவ்வளவு கிடைச்சிச்சு கெயின், அது ஒரு 6 lakhs. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7,40,000 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். 7,40,000 ஆர் இது கெயின். அமௌண்ட் எக்ஸ்பெண்டட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அமௌண்ட் எக்ஸ்பெண்டட் இப்போ எவ்வளவு பண்ணி வச்சிருக்கான், புதுசா வாங்கினது பர்ச்சேஸ் 3,70,000 10 lakhs ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4,70,000. இதுதானே அமௌண்ட் எக்ஸ்பெண்டட் ஃபார் நியூ யூனிட். இதெல்லாம் ஓல்டு யூனிட்டை வித்திருக்கான், ஓல்டு யூனிட்டை வித்திருக்கான். நியூ யூனிட்ல இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கான், நியூ யூனிட் 4,70,000. ஸோ அமௌண்ட் எக்ஸ்பெண்டட் 4,70,000 ஆர் 7,40,000, விச் எவர் இஸ் லோவர். 4,70,000 தான் லோவர். ஸோ 4,70,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா taxable on short of capital gain 2,70,000. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேவா? ஸோ ஒருக்கா ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிளாக் ஆஃப் த அசெட் வந்து தெளிவா பாத்துக்கோங்க. பிளாக் ஆஃப் த அசெட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் 104 இதுவும் உங்களுக்கான ஹோம் ஒர்க் சம். என்னன்னா இதுலயும் அதேதான், சொல்யூஷன் அதுல இருந்து டிடக்ஷன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் எஸ்இசெட்கான எக்ஸம்ஷன், இந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இந்த ரெஃபரன்ஸ் டு விவோ கிட்ட எப்போ போவோம், அந்த அசட்கான மதிப்புக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியல அப்படின்னா விவோ கிட்ட போகும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரொவிஷன் இதுல கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சம் அடிஷனலா இருக்கு, அவ்வளவுதான். 54 இந்த இலுஸ்ட்ரேஷன் ஏன்னு போட்டு ஒரு சம் இருக்கு. இதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுவும் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. இது ஹோம் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி மேல இருக்க ப்ரொவிஷன்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கோ த்ரூ பண்ணிட்டு கேபிட்டல் கெயினை இன்னைக்கே முடிச்சிருங்க. இந்த ஒரு டிரெக்ஷன் மட்டும் நான் நடத்தல. இது நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏரியால இருந்தா என்ன அப்படின்றத கொடுத்துருக்கான். ஓகேவா? டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன் கேஸ் ஆஃப் ஷிஃப்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஃப்ரம் அர்பன் ஏரியா டு எஸ்இசெட் ஏரியா. அர்பன் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு மாத்தினா என்னன்னு மேல பார்த்தோமா, அர்பன் ஏரியால இருந்து இப்போ எஸ்இசெட்டுக்கு மாத்தினா என்ன அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். மோஸ்டா காமனா இருக்கும். ஜஸ்ட் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே? எனி அதர் டவுட்ஸ்? ஓகேண்ணா.